வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன எபிசோட்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்க போறேன், தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கதையில வீட்டு ஓனர் வாடகை பைசா எவ்வளவுன்னு சொன்னாவே, பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சின்ன பொண்ணு சொன்ன அட்ரஸ் இதுதானே? ஆமா, இந்த இடத்துல தான் சொன்னா. சீலா, யார் அது? யாருன்னு தெரியலக்கா. யாருன்னு கேட்ட வேண்டியதுதானே. யார் நீங்க? இங்க யாரை தேடி வந்திருக்கீங்க? நாங்க கன்னியாகுமரியில இருந்து வரோம். எங்க சின்ன பொண்ணை தேடி தான் இங்க வந்திருக்கோம். உங்க சின்ன பொண்ணு இங்க சொந்தக்கார வீட்டுக்கு வந்திருக்கா? அவ சொந்தக்கார வீட்டுக்கு வரல, இங்கேயே சொந்தமா வீடு எடுத்து இருக்கா. உங்க சின்ன பொண்ணோட பேர் சொல்லுங்க. எங்க பொண்ணோட பேர் தான் சின்ன பொண்ணு. என்னக்கா சின்ன பொண்ணுலாம் பேர் விட்டாவே? சின்ன பொண்ணுன்னு யாரும் எங்களுக்கு தெரியாதே. நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்க இங்க ஒரு 4-5 வருஷமா இருக்கோம். சீலா, உனக்கு சின்ன பொண்ணுன்னு யாரையாவது தெரியுமா? எனக்கும் தெரியாதக்கா. உங்க பொண்ணோட அட்ரஸ் இருக்கா? அட்ரஸ் இருக்குது, அன்னை நகர் தான் சொன்னா. நீங்க சொல்ற அன்னை நகர் இதுதான். ஆனா இங்க சின்ன பொண்ணுன்னு யாரும் கிடையாது. சின்ன பொண்ணுங்கிறது ஒருவேளை உங்க பிள்ளையோட செல்ல பேரா? அவளுக்கு வச்ச பேரே அதுதான். ஆனா நாங்க மட்டும் செல்லமா சின்ன பொண்ணுன்னு கூடுவோம். எனக்கு தெரிஞ்ச மட்டும் இங்க சின்ன பொண்ணுன்னு யாருமே இல்லை. சரி, அப்ப நாங்க வேற யார்ட்டையும் விசாரிச்சு பார்க்கோம். நேற்று நான் அட்ரஸ் சொன்னீங்களா? அப்ப நீ ஒழுங்கா எழுதினியா? ஒழுங்கா தாங்க எழுதுனேன். எனக்கு என்னமோ நீ டிவி பார்த்துக்கிட்டு தப்பு தப்பா தான் எழுதியிருப்பான்னு தோணுது. டிவி பார்க்கறதுன்னு சொன்னா கேட்குறியா? எப்போ பார்த்தாலும் சீரியலே பார்த்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு இப்போ சத்த போடுறிய? அங்கே போய் வேற யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போம். என்னக்கா இன்னைக்கு ஆடு அடையணுமே தெரியாம மாடெல்லாம் வந்திருக்கு. நல்லா இருக்குதா சீலை? நல்லா இருக்குதுக்கா. எதுக்குக்கா நீ சம்மந்தம் இல்லாமல் நெத்தி சூட்டி வச்சுக்கா? அச்சோ, பூ மாதிரி தான் தலையில மாட்டி விட்டா. கழுத்து இருப்பான்னு நினச்ச காதாம விட்டாளோ? நான் தலையெழுச்சி கொண்டு போட்டு பூ மட்டும் தான் வச்சுட்டு வந்தேன். என்னைக்கு விட இன்னைக்கு ஓவராக தான் நீங்கள் மேக்கப் போட்டு வந்திருக்கிய. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயங்க்கா? நெட்டவெளி இருக்கால, அவளுக்கு அம்மா அப்பா இன்னைக்கு இங்கே வாராவலாம். அது இன்னைக்கு வாரவனே உனக்கு யாருக்கா சொன்னது? உமா தான் சொன்னா. உனக்கு தெரியாதா? உனக்கு உமா தானே சொன்னா. எனக்கு ஏற்கனவே நெட்டவெளியே சொல்லிட்டான். நேத்தாவா என்கிட்ட இருந்தா அவ அம்மா அப்பாவுக்கு ஃபோனே பண்ணான். அவ அப்பா அம்மா அட்ரஸ் கேட்டதுக்கு இங்கே இருந்தா அட்ரஸே சொன்னான். சீலா, ஒருவேளை இப்போ வந்துட்டு போனாவளா? அவைய 2 பேரும் அவளோட அம்மா அப்பாவா இருக்குமோ? யாரோட அம்மா அப்பாக்கா? அதான் அப்படி அந்த நெட்டவெளியோட அம்மா அப்பாவா இருக்குமோ? அவைய பொண்ணு பேரே சின்ன பொண்ணுலாம் சொன்னாவ. இவ பேர் நெட்டவெளியில. ஆமாம், அப்படி தான் சொன்னாவ. அட்ரஸ் தெரிஞ்சாலே வீட்டை கண்டுபிடிக்க கஷ்டம். இதில் வேற இவ 2த்துக்கும் சரியான அட்ரஸே தெரியலை. எப்படி தான் அவைய பிள்ளைய கண்டுபிடிக்க போகிறவளோ தெரியல. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சுருக்கா சீலா? ஒரு குழம்பு வைக்கலக்கா. இனிமே தான் என்ன குழம்பாவது வைக்கணும். சரி சரி, இன்னைக்கு நானே குழம்பு வைக்கேன். வாக்கா உள்ளே போவோம். சீலா, உங்கள் அத்தை இன்னைக்கு வந்துட்டு போயாச்சா? அவைய காலையிலே வந்துட்டு போயிட்டாவக்கா. அப்போ சரி, நிம்மதியாக வீட்டுக்குள்ளே வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் சீலா? நீ என்ன குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீ என்ன குழம்பு வேணாலும் வை, அதத்துங்க நான் ரெடியாக தான் இருக்கேன். என்ன வெளியில் கிளம்புன மாதிரி இருக்கு? வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இந்த மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்க? இப்போ நீ என்னை பார்த்து என்ன திட்டுன? அச்சோ அத்தை, நான் உங்களை பார்த்து அப்படி சொல்வேனா? அப்போ நீ யாரை பற்றி சொன்ன? யாரை பற்றி சொன்னேன்? அத்தை, என்னைய பற்றியே தான் நான் சொன்னேன். உன்னை பற்றியே நீ பேசுறதுக்கு நீ என்ன லூசா? நான் லூஸ் இல்லை அத்தை. கொஞ்ச நேரம் என் மூஞ்ச பாருங்களா. இப்போ எதுக்கு உன் மூஞ்சி பார்க்க சொல்கிற? ஒரு 5 நிமிஷம் என் மூஞ்ச பாருங்களா. எதுக்கு உன் மூஞ்சி என்ன 5 நிமிஷம் பார்க்கணும்? சரி சரி, 5 நிமிஷம் பார்க்கணும், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பாருங்களா. எதுக்கு இப்போ நான் உன் மூஞ்சி பார்க்கணும்? உங்களுக்கு என் மூஞ்ச பார்க்க பிடிக்கல, மூஞ்சியை திருப்பிக்கிடுதே. அப்படி இருக்க சொல்ல இந்த மூஞ்சி எப்படித்தான் நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் நான் வெளியில் கிளம்பிட்டேன். சரி அத்தை, நீங்கள் அப்படியே நின்றுடுங்க, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். எப்போ பார்த்தாலும் எதையாவது சாக்கு சொல்லிட்டு ஊர் சுத்த கிளம்பிடு. உன்னைய திருத்தையே முடியாது. இதே நான் சொல்லுறத கோபப்படாமல் கேளுங்க. நீ அப்படி என்னத்தை தான் சொல்ல போற? ஒவ்வொரு வீடு வீடாக சோவரிட்டு தெரியா, வெளியில் காது கொடுத்து கேட்க முடியல. வீடுன்னு உனக்கு இருக்குல்ல, இங்கே ஏதாவது செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் கூட்டு குழம்புன்னு வாங்கிட்டு தெரியா. பேசி முடிச்சிட்டு அத்தை, இப்போ நான் கொஞ்சம் பேசலாமா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அதனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு புதுசாக 2 பேர் வராங்க. 2 பேர் வரவளா? யாரெல்லாம் வாரா? சின்ன பொண்ணு. ஏம்மா, எப்போ எப்போ வந்திய? நல்லா இருக்கீங்களம்மா? நல்லா இருக்கும். சமன்யம்மா வருவேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. திடீர்னு வந்து நிற்கி. நாங்கள் நேற்றே சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு இங்கே வருவோன்னு சொல்லியிருந்தோம். இவன் உங்களுக்கு சொல்லலையா? சொல்லலையே சம்மந்தி.
இவா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசின விஷயத்தையே என்கிட்ட சொல்லலை. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்குன்னு வந்தேன் அத்தை. நீங்கள் தான் தூங்கிச்சிய. சம்மந்தி உள்ளவங்க. ஒரு வழியாக உள்ளே போயிட்டாவ. ஏப்பா நேற்றே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினோடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு. எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணல? நல்லா கேளு சின்ன பொண்ணு, அப்படின்னா தான் உங்கள் அப்பா திருந்துவார். பிள்ளை கேட்கல, பதில் சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு ஃபோன் பண்ணி நீ இங்க இருந்து அங்க வரதுக்குள்ள நாங்க இங்க வந்துடலான்ட்டு தான் உனக்கு ஃபோன் பண்ணல. எது தெரியுதோ இல்லையா, நல்லா சமாளிக்க மாட்டோம், உங்களுக்கு தெரியுது. வந்து வராமையும் வாக்குவாதத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்கள் அத்தை வரவ. எத்தே தண்ணி கொண்டு வரையா உள்ளே போனியே? இந்தா அவியலுக்கு குடிக்கிறதுக்கு கூடு. நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா சம்மந்தி, சாப்பிட்டு தான் போவோம். போவதை பற்றி அப்புறம் பேசலாம். முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. நான் உங்களுக்கு உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணதேன். ஏப்பாடா ஒரு வழியாக உள்ளே போயிட்டு. இந்தா நீனும் தண்ணி குடி. என்னப்பா கொஞ்சம் உள்ள தண்ணி குடிச்சிருக்கிய? வீட்டில் வச்சு சொம்பா தண்ணி குடிப்பிய? இங்கே காடம்லர் கூட தண்ணி குடிக்கல. தண்ணி நல்லா இல்லையோ? தண்ணி நல்லா தான் இருக்கு, தண்ணியில ஒரு குறையும் இல்லை. சொல்லு சின்ன பொண்ணு, உங்கள் அத்தை உன்னைய நல்லா தானே பார்த்துக்கிட்டு தாவ? நல்லா தாம்மா பார்த்துக்கிட்டுதாவ. இப்போ எதுக்குமா இப்படி கேட்குதியே? நீ துரும்பாட்டம் இழத்திருக்கியா, அதான் கேட்டேன். நான் என்னமோ நம்ம வீட்டில் வச்சு பூசணிக்காய் மாதிரி இருந்த மாதிரியும் இங்கே வந்து துரும்பாட்டம் இழுத்த மாதிரிலாம் பேசுதியே. நான் தான் முதல்ல இருந்தே இப்படி தானே இருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்லை சின்ன பொண்ணு. உங்க அம்மா உன்னைய ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கல, அதான் அவளுக்கு அப்படி தோணுது. இப்படியே இதில் நின்று பேசிட்டு கிளம்பிடலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? உள்ளே வாங்க.